நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசியிலையும் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்கிறாரு. நவ கிரகங்கள்லேயே சுப கிரகம் அப்படின்னா அது குரு பகவான். குரு பகவான் தனக்காரகன், ஞானக்காரகன், கல்விக்காரகன் அப்படின்னு குரு பகவானுக்கு பல்வேறு சுபகிரகமான பெயர்கள் அப்படிங்கிறது உண்டு. குரு அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி. அப்படி குருங்கிறவர் மாதா பிதா குரு, அம்மா அப்பா, அடுத்தது கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை குறிக்கிறோம். அப்படி குரு பகவான் தான் எல்லாருக்கும் தலைமை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சியில ஒவ்வொருத்தவர்களும் வீடு கட்ட முடியுமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு, இந்த குரு பயிற்சியிலாவது நமக்கு கல்யாணம் நடக்குமா, வரவேண்டிய சொத்துக்கள் சேருமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, வேலை வாய்ப்பு கிடைக்குமா, அரசு உத்தியோகத்துக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், அது நமக்கு கிடைக்காம இருக்குதே, அது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னா இந்த குரு பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு குரு பகவானுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறாரு. குரு பகவானுடைய நட்பு கிரகம் அப்படின்னா அது புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவானுடைய ராசியில போய் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறாரு. குரு பகவான் இருக்கும் இடத்தை விடவும் அவருடைய பார்வைப்படக்கூடிய இடத்துக்கு பலன் அதிகம் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடம் சொல்லக்கூடிய துலாம் ராசியையும், 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியையும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியையும் பார்க்கறாங்க. இந்த 3 ராசிகளுக்கும் மிகப்பெரிய யோகம் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே நாம தெரிஞ்சுப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? அஷ்டம சனி வந்துருச்சு, இனி அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்த உங்களுக்கும் குரு பகவான் கை தூக்கி விட போறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுவரைக்கும் 10ல் இருந்துட்டு வந்த குரு பகவான் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரப்போறாரு. அப்போ சனி பகவானால் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், ராகு கேதுவால் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது எல்லாத்தையும் உங்களுக்கு முறியடிச்சு நல்ல பலனை கொடுக்க போறாரு குரு பகவான். குரு பகவான் அப்படிங்கிறவரு சுபத்துவமான கிரகம், சுப கிரகமான அவரு சுப காரியங்களை உங்களுக்கு கொடுப்பாரு. எந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ, எந்த விஷயத்திலெல்லாம் நஷ்டப்பட்டீங்களோ, மனசில் சஞ்சலங்கள் இருந்ததோ அந்த விஷயத்திலலாம் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாரு. அஷ்டம சனி காலகட்டத்தில் குரு பயிற்சி வந்தது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. 10ல் இருக்கக்கூடிய குரு 11ல் வந்துட்டார். அப்போ சனி பயிற்சியை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் வருவார். அப்போ பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. கடந்த சில வருடங்களாக படாத பாடுபட்டிருப்பீங்க, பண பிரச்சனை வந்திருக்கும், கடன்களால் அவதிப்பட்டிருப்பீங்க, சொந்தங்களால் பிரச்சனை, சுற்றத்தார பிரச்சனை, போட்ட முதலீடு வந்திருக்காது, தொழிலில் நஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க, ஒரு சிலருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருந்திருக்காது, வீடு கட்டணும்னு தொடங்கி இருப்போம், அது பாதியிலேயே நின்று இருக்கும். இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. குருவோட பார்வை அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சகோதரஸ்தானத்தில் விழுது. அப்போ உங்களுடைய சகோதரஸ்தானம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லலாம். உங்கள் ராசியில் கேது வராரு, 8ல் சனி மறைகிறாரு, 7ல் ராகு வராரு. அப்படின்னா குழப்பத்தில் இருப்பாங்க. 8ல் சனி வருது, நமக்கு ராசியிலேயே கேது வராரு, 7ல் ராகு வராரு அப்படின்னு ஒரு வித மனசில் குழப்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். வேற ஏதாவது சிக்கல் வருமா, வேற ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பயத்தில் இருப்பாங்க. அந்த குழப்பம் பயம் எல்லாமே நீங்கி தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்க போகுது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல குருவோட பார்வை விழுது, சகோதர ஸ்தானத்தில் குருவோட பார்வை விழுது அப்படிங்கிறதால சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும்.
நண்பர்களால் ஆதாயம் உண்டு, கூட்டுத் தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். 10ல் குரு இருக்கும் பொழுது தான் துரியோதனன் மாண்டான். அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது 10ல் இருக்கக்கூடிய குரு பகவானால் வந்திருக்கும். வாழ்க்கையில் பின்னடைவுகள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார். அப்போ சும்மாவே ஆடுவோம், காலில் சிலங்கு கட்டினா சொல்லவா வேணும் சிம்மராசிக்காரர்களுக்கு. அப்படியான ஒரு ஆட்டத்தை இனிமேல் நீங்கள் ஆட போகிறீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு லாபத்தில் குரு முதல்ல என்ன நன்மை லாப குருவால் அப்படின்னு பார்த்தோன்னா, பதவி உயர்வை கொடுப்பாரு. ஒரு தொழிலை பல வருடங்களாக செய்துக்கிட்டு வரேன், ஆனால் அதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, ஒரு சீரான போக்கு தான் இருக்குது அப்படின்னா இனிமேல் அதில் வளர்ச்சியை கொடுப்பாரு. கடுமையான உழைப்பை நான் போட்டுக்கிட்டு அதில் முன்னேற்றமே இல்லை, உழைக்காதவெல்லாம் முன்னேறிக்கிட்டு போகிறான், நான் எவ்வளவு உழைச்சாலும் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் குருவோட பார்வை இருக்குது லாபஸ்தானத்தில் அப்படிங்கிறதால உங்களுக்கு அதிலெல்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கும் இனிமேல். இதுவரைக்கும் உத்தியோகத்திலலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு மற்றவங்க வேலையை கூட இழுத்து போட்டு செஞ்சுருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது, பாராட்டு கிடச்சிருக்காது. இனிமேல் அந்த பாராட்டு அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கெல்லாம் குரு பகவான் இருக்கிற இடம் சரியாக இருக்காது, ஆனால் அவர் பார்க்கக்கூடிய இடம் சிறப்பாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு, அவருடைய பார்வையும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு வீடு, வாகனம், வசதி வாய்ப்புகளை கொடுக்க போறாரு குரு பகவான். 5ஆம் இடத்து பார்வையால 3ஆம் இடத்தை பார்க்கறாரு. 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை பார்க்கறாரு. 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தை பார்க்கறாரு. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலை விரிவாக்க செய்யக்கூடிய அமைப்பு, குலத்தொழில் அல்லது குடும்பமாக சேர்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அபிவிருத்தி அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாமே லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் செய்வார். அவருடைய பார்வை அப்படிங்கிறது 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது சகோதரஸ்தானம். ஒற்றுமையாக இருப்பீங்க, உங்களுக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. அப்போ முயற்சிகள் என்ன செய்தாலும் அந்த முயற்சிகளுக்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். 7ஆம் பார்வையா 5ஆம் இடத்தை பார்க்கறாரு. புத்திரஸ்தானம், குலதெய்வம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் இது எல்லாத்தையும் குறிக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறையாவது சென்றுவாங்க. குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு அபிஷேகத்தை பண்ணிட்டு அவரை மனதார கும்பிட்டுட்டு வாங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதால பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீரும். பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குது. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். கணவன் மனைவி, கூட்டுத் தொழில், நண்பர்கள், திருமணமாகாத சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவானுடைய அருளால் திருமணம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவரைக்கும் பொண்ணு பிடிச்சிருந்தா மாப்பிள்ளை பிடிக்கல, இல்லை மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா ஜாதக பொருத்தம் வரல, குடும்பத்துக்கு ஏற்ற வரன் இல்லை அப்படின்னு தள்ளி போய்கிட்டே இருந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். அப்போ 7ல் ராகுவும் இருக்கிறாரு, 8ல் சனி மறைகிறாரு. கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. குடும்பத்தை முதல்ல பார்த்துக்கணும். திருமணம் பண்ணும்போதெல்லாம் வரன் தேர்ந்தெடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். தப்பான வரனை தேர்ந்தெடுக்கலாம். 7ல் ராகு வர்றதால குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். 3ஆம் நபரோட தலையீடு குடும்பத்துக்குள்ள இருக்க வேண்டாம். உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாத்தையும் அடுத்தவர்களிடம் சொல்லும் பொழுது பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே வரும். ராகு, கேது, சனி 3 பேருமே சரியாக இல்லை அப்படிங்கிறதால யார் மேலேயும் அதிகம் பாசம் வைக்கிறதை நிறுத்திக்கணும். பாசம் வைத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். காதலிப்பவர்கள்லாம் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட விட்டு கொடுத்து தான் போகணும். அப்போ ஒரு சில காலகட்டத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன முரண்பாடு அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவது, வாக்கு கொடுப்பது எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். சிம்மராசிக்காரர்கள் வேலை பளு அப்படிங்கிறது அதிகரிக்கும். 10ல் குரு வந்த போது வேலை அப்படிங்கிறது சிலர்லாம் இழந்திருப்பாங்க. அப்போ 11ல் குரு வரும்பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். என்னதான் ராகு கேதுவால் பிரச்சனை வந்தாலும், சனியால் பிரச்சனை வந்தாலும் அது எல்லாமே குருவோட பார்வை அப்படிங்கிறத சரி பண்ணிடுவார். அடிப்பட்ட காலுக்கு ஒரு மருந்து கொடுப்பது போல இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். பயணம் செய்யும் பொழுது கவனத்தோடு இருக்கணும். விநாயகர் வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது அதிகமாக உண்டு. பிரதோஷ நாட்களில், அதுவும் சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு வில்வம், ஆள் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க.
ராகு கேதுக்களாலையும் சனி பகவானாலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறையும். குரு பகவானுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும்.